டேய் மணிகண்டா, கொடுங்க. ஏய், டேய் இங்க என்ன பண்ற? முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடு. நான் என்ன பண்றேன்னு உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? சரவணன், நீங்களுமா? ஏய், அவனுக்கு நீ கேள்வி கேட்கற? இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போறியா இல்லையா புனிதா? புனிதா, டாக்குமெண்ட்ஸை கொடுக்காதீங்க. நான் கேள்வி கேட்காம வேற யாரு கேட்பா? நான் இந்த வீட்டோட மருமகன். எனக்கும் நீங்க சொல்ற எல்லா உரிமையும் இருக்கு. மாமா கொண்டுனா நான் தான் கேள்வி கேட்பேன். ஏற்கனவே முடியாம இருக்கிற ஒருத்தட்ட வந்து இப்படி கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறீங்களே, இதெல்லாம் சட்டப்படி தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? சார், இவங்க கூட்டிட்டு வரும்போது இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சார், வரும்போது இதெல்லாம் இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை சார். அப்பா முடியாம இருக்காங்க, சொத்து பத்திரத்தில் ஒரு கையெழுத்து வாங்கணும்னு மட்டும்தான் சார் சொன்னாங்க. உங்க தம்பிங்க லட்சணத்தை பாத்தீங்களா புனிதா? இப்படிப்பட்ட தம்பிங்களுக்கு தான் நீங்க பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. யார் தம்பி? இவளுக்கு நான் தம்பியா? நான் என்ன இவ கூடவா பிறந்தேன்? போதும் மணிகண்டா, நீ வீட்லயே நிறைய பேசிட்ட. இது ஹாஸ்பிடல், இங்க எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல நீ கத்துக்கோ. அப்பா முடியாம படுத்திருக்காரு, அவர்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாம் இதுக்கு தானே? ஏய் ஏய் புனிதா, ஏய் அக்கா, ஏய், எங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், அத சொல்ல நீ யாரடி? ஏய் மணிகண்டா, ஜாக்கிரதை, என் பொண்டாட்டி அடிக்க கை உங்குற அளவுக்கு உனக்கு தைரியமா? எங்க விஷயத்துல குறுக்க வந்தா நான் அப்படிதானா பண்ணுவேன். டேய், முதல்ல வாடா போடான்னு பேசுறது நிறுத்துடா. உனக்கு அவரை பிடிக்கலனாலும் அவர் வயசுக்கு மரியாதை கொடுறா. மரியாதையா? உங்களுக்கா? என் அப்பா சொத்த குறுக்கு வழியில அடைய நினைக்கிற உங்களுக்கு நான் மரியாதை தரணுமா?